Hello students, இன்னைக்கு நம்ம வந்து internal structure of dicot stem. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய dicot stem, monocot stem வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது dicot stemோட internal structure எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ லைக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது a transverse section of the dicot stem. இப்போ dicot stem நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெம்மை டிரான்ஸ்வர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செக்ஷனை கட் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டடி மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அப்படி பண்ணும்போது இதில் வந்து 3 விதமான இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எபிடர்மிஸ், அப்புறம் கார்டெக்ஸ், அப்புறம் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் தட்? Epidermis, cortex, and next is the steel. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்னது, ஸோ இதுதான் என்னது, transverse section of the dicot stem. நம்ம சொன்ன எபிடர்மிஸ் தோ இருக்கு, நம்ம சொன்ன இதோ பாருங்க, இதானது எபிடர்மிஸ். அப்புறம் வேற என்ன சொன்னோம், கார்டெக்ஸ். ஓகேங்களா? கார்டெக்ஸ் எங்கே இருக்கு? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டெக்ஸ் வந்து கிளியராக தெரியும். இதுதான் கார்டெக்ஸ், இந்த லேயர் தான் என்னது கார்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வாட் இஸ் தட், ஸ்டேல். ஓகே, what is the steel? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் செக்ஷனில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see about the epidermis. What is the epidermis? It is the outermost layer. இப்போ இந்த dicot stem எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு outermost layer தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எபிடர்மின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எபிடர்மிஸ்னா என்னன்னா, it is the outermost, என்னது, outermost layer of the, it is the outermost layer of the dicot stem. இது வந்து made up of parenchyma. It is made up of a parenchyma layer, single layer ஆன parenchyma cell. ஓகேங்களா? அவுட்டர் வால் வந்து எதனால் கவர் ஆயிருக்குன்னு பார்க்குறோன்னா வித் கியூட்டிகல்ஸ்னால என்ன ஆயிருக்குன்னா இந்த அவுட்டர் லேயரில் வந்து என்ன ஆயிருக்கு, கவர் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதான் நான் சொல்கிறாங்க, அவுட்டர் லேயர் வந்து கவர்ட் வித் த, இதை சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுதான் என்னது, கியூட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த அவுட்டர் லேயர் தான் என்ன சொல்கிறாங்க, கியூட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த எபிடர்மிஸ்னால் என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் ஒரு லேயர் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயரு பேரன்கைமா செல்ஸ், அவுட்டர் வால் வந்து கவர்ட் வித் த கியூட்டிகல்ஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன், இது ஒரு ப்ரொடெக்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். கார்டெக்ஸ் வந்து டிவைட் இன்டூ 3 ரீஜன், 3 ரீஜனாக என்ன ஆகுது, கார்டெக்ஸ் வந்து டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போடெர்மிஸ் வந்து இது கன்சிஸ்ட் ஆஃப் 3 to 6 லேயர் ஆஃப் தி காலன்கைமா செல்ஸ். இந்த காலன்கைமா செல்ஸ் வந்து 3 to 6 லேயராக இருக்கிறத என்ன சொல்கிறாங்க, ஹைப்போடெர்மிஸ். இட் கிவ் த மெக்கானிக்கல் சப்போர்ட், அந்த டைகாட் ஸ்டெம்முக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறத என்ன சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஹைப்போடெர்மிஸ். ஸோ நம்ம பார்க்குறோம் பிக்சரில் ஹைப்போடெர்மிஸ் எங்கே இருக்குது, இதோ இருக்குது, இந்த பிளாக் லைன் பார்க்கிங்களா? ஸோ இது என்னது, ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் என்ன பண்ணுது, 3 to 6 லேயர்ஸாக ஆகி காலன்கைமா செல்ஸை ஃபார்ம் பண்ணி அதை என்ன பண்ணுதுன்னா, ஸோ அதில் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. இதான் என்னது, ஹைப்போடெர்மிஸ். நெக்ஸ்ட் we are going to see about the middle cortex. என்னது,
மிடில் கார்டெக்ஸ் இது வந்து எப்படி மேடப் ஆகுதுன்னா ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் தி குளோரன் கைமா. அந்த குளோரன் கைமா வந்து ஃபியூ லேயர்ஸ் வந்து அதன் மூலமாக அது என்னது மிடில் கார்டெக்ஸ் வந்து உருவாகுது. இது இன்வால்வ் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த மிடில் கார்டெக்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகுது டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் தி குளோரோஃபிளாஸ்ட். இந்த மிடில் கார்டெக்ஸில் தான் என்ன இருக்குதுன்னா இந்த மிடில் கார்டெக்ஸில் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் கூடிய குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது? குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா, குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பாருங்கள் இந்த கோலன் கைமா. ஓகேங்களா, இந்த கோலன் கைமா மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா இந்த மிடில் கார்டெக்ஸ் வந்து உருவாயிருக்கு. இது வந்து involved in the photosynthesis due to the presence of the chloroplast. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்னர் கார்டெக்ஸ். இது மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் தி பேரன்கைமா செல்ஸ். இது என்னது? பேரன்கைமா செல்ஸு. ஃபஸ்ட்டு கோலன் கைமானா நம்ம வந்து ஹைப்போடர்மிஸ் வந்து பார்த்தோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் மிடில் கார்டெக்ஸு. அது வந்து நம்ம வந்து குளோரன் கைமா. அப்புறமேட்டு இன்னர் கார்டெக்ஸ் வந்து என்னது? பேரன் கைமா செல்ஸ். ஓகேங்களா, இப்போது இது வந்து இந்த இன்னர் கார்டெக்ஸ் ஆனது மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் தி பேரன்கைமா செல்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோரேஜ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஒரு கேஸேஜ் ஆன எக்ஸ்சேஞ்சுக்காகவும் அதே மாதிரி அதோடைய ஃபுட் மெட்டீரியலோடைய ஸ்டோரேஜ்க்காகவும் இந்த இன்னர் கார்டெக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் we are going to see about the endodermis. Endodermisனா இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர். என்னது? உள்ளாடி இருக்கிறது என்னது? எண்டோடெர்மிஸ். இட் இஸ் த எண்டோடெர்மிஸ். இந்த பிங்க் லேயர், இந்த பிங்க் லேயர் தெரியும், அந்த பிங்க் லேயர் தான் என்னது? எண்டோடெர்மிஸ் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் என்ன? இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி கார்டெக்ஸ். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் தி பேரல் ஷேப்டு மாதிரி இருக்கும், சிங்கிள் லேயராக இருக்கும். இந்த செல் வந்து கண்டைன் த ஸ்டார்ச் கிரெயின்ஸ். ஸோ அதனால் இது பேர் என்னன்னா ஸ்டார்ச் ஷெத்துன்னு சொல்கிறாங்க. என்னது? ஸ்டார்ச் ஷெத். ஓகேங்களா, ஸோ இது இது வந்து ஒரு பேரல் ஷேப்டாக இருக்குது. இந்த செல் வந்து கண்டைன் த ஸ்டார்ச் கிரெயின்ஸு, அதனால் இது இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்ச் ஷெத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டீல் எடுத்துக்கிறோன்னா இது வந்து ஒரு சென்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம்லேயே ஒரு சென்டர் பார்ட் தான் என்ன சொல்கிறாங்க? ஸ்டீல். இது வந்து இன்னர் டு த எண்டோடெர்மிஸில் இன்னராக இருக்குது. இது வந்து இட் இஸ் ஆல்சோ எண்டோடெர்மிஸ் தான் என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து ஸ்டீல் சொல்கிறோம். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிசைக்கிள் இருக்குது. என்னது? பெரிசைக்கிள் இருக்குது, வாஸ்குலர் பண்டில் இருக்குது, பித் இருக்குது. என்னென்ன இருக்குது? பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித். இப்போ பெரிசைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அக்கோஸ் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில் அண்ட் எண்டோடெர்மிஸ். ஸோ வாஸ்குலர் பண்டிலுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் பிட்வீனில் தான் லொக்கேட் ஆகிருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெரிசைக்கிள் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெரிசைக்கிள் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்குறோன்னா பிட்வீன் தி வாஸ்குலர் பண்டில் அண்ட் த எண்டோடெர்மிஸ். இது ஒரு மல்டி லேயராகவும் ஒரு பேரன்கைமட்டஸாகவும் வித் ஆல்டர்ட் பேச்சஸ் ஆஃப் தி ஸ்க்ளீரன்கைமா. ஓகேங்களா, இப்போ பண்டில் கேப் பார்க்குறோம். பண்டில் கேப்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் அ பேட்ச் ஆஃப் ஹார்டான ஒரு ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ வந்து அவுட் சைட் ஆஃப் தி ஃப்ளோயமில் வந்து வாஸ்குலர் பண்டிலில். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பண்டில் கேப். பண்டில் கேப் வந்து ஒரு பேட்ச், என்னது? ஒரு பேட்ச் ஆஃப் ஹார்டு, ஒரு பேட்ச் மாதிரி. ஓகேங்களா, அந்த பேட்ச் ஆஃப் ஹார்டு வந்து என்னது? ஸ்க்ளீரன்கைமா. அந்த ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ வந்து பேட்ச் ஆஃப் ஹார்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது அவுட் சைட் டு த ஃப்ளோயமோட அவுட் சைடில் தான் இருக்குது ஆஃப் தி வாஸ்குலர் பண்டில் இஸ் கால்ட் அஸ் அ பண்டில் கேப். இந்த வாஸ்குலர் பண்டில் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம். வாஸ்குலர் பண்டில்னா என்னதான்? இது ஒரு கன்ஜாயிண்ட் collateral endarch or opened இருக்குது. ஓகேங்களா, not to be as a closed, it could be as a opened one. ஓகேங்களா, என்னென்ன ஓப்பன்டா இருக்குது? conjoint, collateral and endarch. ஸோ இதில் வந்து there are arranged in the form of the ring round of the pith. ஸோ ரிங் ரவுண்ட் இந்த பித்தில் தான் என்ன இருக்குன்னா ப்ரெசண்ட்டாக, இந்த பித்தில் தான் என்ன இருக்குன்னா அது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பித் இஸ் த லார்ஜ் central parenchymatous zone with intercellular spaces. ஒரு intercellular spaces ஓட parenchymatic zoneல
ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, பித்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம எதை பற்றி பார்த்தோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டைகாட் ஸ்டெம். ஓகேங்களா. இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மோனோகாட் ஸ்டெம் வந்து பார்க்க போகிறோம். மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து எபிடர்மிஸ் இருக்குது, அப்புறம் ஹைப்போடர்மிஸ் இருக்குது, கிரவுண்ட் டிஷ்யூ இருக்குது. எபிடர்மிஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர். என்னது அவுட்டர் மோஸ்ட் லேயர்? சிங்கிள் லேயராகவும் இருக்குது ஆஃப் தி பேரன்கைமா செல் டிஷ்யூவில், செல்ஸில். இது வந்து கவர்ட் வித் டிக் கியூட்டிக்கலாகவும் மல்டி செல்லுலர் ஹேர்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்குது. அண்ட் ஸ்டொமேட்டா ஆல்சோ லெஸ் இன் நம்பராகவும் இருக்குது. ஹைப்போடர்மிஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் தி ஸ்க்லெரன்கைமா செல்ஸ் interrupted by the sclerenchyma. Sclerenchyma provide the mechanical support to the plant. ஓகேங்களா. அதுதான் என்னது ஹைப்போடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ்னா என்னது, இது வந்து மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் தி ஸ்க்லீரன்கைமா செல்ஸ். அதாவது ஸ்க்லீரன்கைமாஸோட செல்ஸ் வந்து ஃபியூ லேயர்ஸ் வந்து அதனால் என்ன மேடப் ஆகுறத என்ன சொல்கிறாங்க, ஹைப்போடர்மிஸ் சொல்லி சொல்கிறாங்க. இன்டரப்ட் பை தி குளோரன்கைமா, கொஞ்சம் குளோரன்கைமாவும் இன்டரப்ட் ஆகும். ஸ்க்லீரன்கைமா வந்து ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு தி பிளான்ட். ஒரு மெக்கானிக்கலான ஒரு சப்போர்ட் வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கறது தான் யாருன்னா நம்மளுடைய ஸ்க்லீரன்கைமா. ஓகேங்க. இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா என்டையர் மாஸ் பேரன்கைமா செல்ஸ் நெக்ஸ்ட் டு தி ஹைப்போடர்மிஸ். ஸோ அப்படி தான் என்ன ஆகுதுன்னா ப்ரெசன்ட் ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட் டிஷ்யூ வந்து என்டையர் மாஸ் ஆஃப் தி பேரன்கைமா செல் நெக்ஸ்ட் டு த ஹைப்போடர்மிஸ். ஸோ and extend to the center of the ground tissue. இது வந்து differentiated into endodermis, cortex, pericycle and pith. ஓகேங்களா. இப்போ வாஸ்குலர் பண்டில் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்கல் ஷேப்பில் வந்து இருக்குது and scattered in the ground tissue. இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து are conjoined, collateral, endarch and closed. Each vascular bundle வந்து surrounded by the fifth layer of the few layers of the sclerenchyma cells is called as a bundle sheath. ஓகேங்களா. ஸோ இதான் அந்த வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டலில் ஜைலம், ஃப்ளோயம் இருக்குது. ஜைலம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் தி மெட்டாசைலம் அண்ட் புரோட்டாசைலம் வந்து இருக்குது. இந்த ஜைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்ச் இந்த VRY ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெச்சூர் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் லோவர் மோஸ்ட் புரோட்டோசைலம் disintegrates and form a cavity. There is called as a protoxylem lawson. ஓகேங்களா. ஃப்ளோயம் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து tube அப்புறமேட்டு eliminate and compassion cells, phloem parenchyma and phloem fibers are absent ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ பித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா not differentiate into the monocot stem. monocot stemல வந்து differentiate ஆயிருக்காது, same as it is. ஓகேங்களா. ஸோ தென் அதை பித்துன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மோனோகாட், டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மு. இப்போ வந்து அடுத்த வீடியோவில் இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டைகாட் லீஃப் அண்ட் தி மோனோகாட் லீஃப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ going to see about the leaf. Thank you.